முதல்ல கல்லால் செஞ்ச யானத்தில் தான் மருந்து இடித்து கல் யானம்னு வந்து கொண்டு வந்தார். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு நிலைப்பாடை கொடுத்தாரு. எல்லா பேரும் பலரோடு இருக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. வியாதிகளுக்கெல்லாம் நிறைய காரணமாக இருந்தது. அதனால் ஒருவனுக்கு ஒருத்தின்றதை வந்து ஒரு கேம் மாதிரி 10 நாள் கொண்டாட்டமாக பண்ணாங்க. கல்லால் செஞ்ச யானத்தில் மருந்து ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தோடனே இந்த வியாதி வந்தால் என்ன பண்ணுவீங்க, யார் முதல்ல போய் அந்த மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு தான் அவங்க வின்னர்ன்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் போட்டிகள்லாம் நடந்தது. அந்த கல்லால் செஞ்ச யானத்தையே முருகன் வந்து அது ஆணாவும் பெண்ணாவும் காட்டி லிங்கமாக மாற்றி வணங்க வச்சார். அவர் தான் லிங்கத்தை உருவாக்கி லிங்கன்ற கான்செப்டை கொண்டு வந்து சிவன்னா லிங்கம்ன்ற மாதிரி ஆவுடை லிங்கம் அப்படி வணங்க வச்சார். முருகனை வந்து சிலையாக அவரோட உருவத்தை வழிபட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நம்மளோட ஆசீவகம் உருமாறி மக்கள் வணங்க ஆரம்பித்தாங்க.